அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய குபேர கலச அறக்கட்டளையோட 16வது மாத கருத்தரங்கத்திற்கு வந்திருக்கிற அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம். இன்னைக்கு சிறப்பு விருந்தினராக பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப நாளாக ரொம்ப வருஷமாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற, மனசார நேசிக்கிற, மதிக்கிற குருநாதர் ஐயாவை ஏற்றுக்கிற பொன்னையாசாமி ஐயா வந்திருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருக்குது. நிறைய கருத்துக்களும் இன்னைக்கு கிடைக்க இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை சொல்லிக்க ஆசைப்படுறோம். அடுத்து அஷ்டோ பாபு சார் வந்திருக்காரு. ராகுவின் காதலன்னு அவருக்கு இன்னொரு பேர் இருக்கு. அதனால ராகு பற்றின ஃபுல் டீட்டெயிலாக எப்போ எந்த கேள்வி கேட்டாலும் ராகுவோட ஃபுல் காரகத்தை அப்படியே கைக்குள்ள வச்சிருக்கக்கூடிய சார் வந்திருக்கிறதும் இன்னைக்கு அவர் பேச இருக்கிறதும் நிறைய பேர்த்துக்கு நிறைய டிப்ஸ் இன்னைக்கு கிடைக்கிருக்கு அப்படிங்கிற விஷயத்த 16வது கருத்தரங்கம் முற்றிலும் மாறுபட்ட ஒரு கருத்தரங்கமாக இன்னைக்கு நடக்க இருக்கிறதுல சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு நம்ம பேச இருக்கிற தலைப்பு எது அப்படின்னு போய் பார்த்தோம்னா, ஆகமி கிரகம். அதுல குபேர ரகசிய புள்ளியே இருக்குன்னு சொல்லலாம். ஆகமி கிரகத்தை மட்டும் ஒருத்தர் ஒரு வாழ்க்கையில ரொம்ப போராட்டத்தோட உச்சத்தில் இருக்காரு, எல்லாத்தையுமே இழந்துட்டாருன்னு வச்சுக்கோமே, இழந்ததை மீட்டு தரும் ஆகமி அப்படின்னே நான் அதுக்கு ஒரு பேர் வைக்கலாம். அந்த அளவுக்கு இப்போ ஒரு கிட்டத்தட்ட என்னோட கேபியில் சாஃப்ட்வேர் தான் நான் யூஸ் பண்ணுறேன். 22,000 ஜாதகம் அதில் பார்த்துருக்கேன். 22,000 ஜாதகத்தில் ஒரு 50 பேர்த்துக்கு மட்டும்தான் அந்த ஆகமிக்கு நான் ஒரு கொடுத்துருக்குன்னு வச்சுக்கலாம். அப்போ அவ்வளோ சீக்கிரமாக நான் அதை கொடுக்கறதே இல்லை. கொடுக்கறது இல்லைன்னா அவங்களுக்கு கொடுப்பனை இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அது கிடைக்கணும் அப்படின்னு ரொம்ப ஃபில்டர் பண்ணி தான் அதை நான் கடைசி ஆயுதமாக தான் ஒரு பிரம்மாஸ்திரமாக வச்சுக்கலாம். ஒரு பிரம்மாஸ்திரமாக யூஸ் பண்ணக்கூடிய விஷயம் தான் அந்த ஆகமி கிரகம். ஆகமியில் அப்படி என்னங்க சிறப்பு இருக்குது, அப்படி என்னங்க அதில் ஒரு வித்தியாசம் இருக்குது அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, அந்த ஆகமி கிரகத்தில் நம்ம சூட்சம் நிறையா இருக்குது. அதில் என்னோட ஜாதகத்திலே அதில் நிறையா ஆய்வு பண்ணி அதை நான் யூஸ் பண்ணி என்றைக்குமே நான் சொல்லக்கூடிய பரிகாரங்கள் ரொம்ப எளிமையாக வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு எல்லாத்துக்கும் சொல்லணும்னு தெரியும். அது எல்லாமே நான் முதல்ல பயன்படுத்திட்டு எனக்கு சக்ஸஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நான் வாடிக்கையாளருக்கே அது கொடுப்பேன். அப்போ அந்த ஆகமி கிரகத்தோட மக்களுக்கும் புரியணும், ஜோதிடர் படிச்சுட்டு இருக்கிற மாணவர்களுக்கும் புரியணும், ஜோதிடர்களுக்கும் புரியணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப எளிமையாக அதை நான் எனக்கு புரிஞ்ச மாதிரியும் உங்களுக்கு புரிகிற மாதிரிக்காக நான் சொல்ல ட்ரை பண்ண போகிறேன். அவ்வளோதான் விஷயம், வேறு ஒன்றும் இல்லை. ஆகமி கிரகம்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் கையில் ஜாதகம் வச்சுருந்தாலும் சரி, உங்கள் நோட்டில் எழுதியிருக்கும், அதில் நட்சத்திர சாரம்னு போட்டிருப்பாங்க. அதில் உதாரணத்துக்கு சூரியன் பரணி நட்சத்திரத்தில் இருக்கிறாரு, சூரியன் மூல நட்சத்திரம் நிற்கிறாரு, இப்படி அதை எழுதியிருப்பாங்க என்னென்ன நட்சத்திரம். அதில் எந்த நட்சத்திரத்துக்கு கிரகம் இல்லையோ, உதாரணத்துக்கு சுக்கிரனோட நட்சத்திரம் பரணி பூரம் பூரணம், இதுவே கேதுவோட நட்சத்திரம் அஸ்வினி மகம் மூலம், இந்த நட்சத்திரத்தில் எந்த கிரகமே இல்லை உங்கள் ஜாதகத்தில் அப்படின்னா அதுதான் ஆகமி கிரகமாக சொல்லப்படுது அப்படிங்கிற விஷயம். இது நேற்று இன்னைக்கு கண்டுபிடிக்கல, இது ஆதி காலத்திலிருந்து இருக்கிற விஷயம்தான். பழைய முன்னோர்கள் பயன்படுத்திய முறை தான் இது. இன்னைக்கு நம்ம நேரத்தில் கண்டுபிடிக்கல, முன்னாடி இருந்து இருக்கு. இது ஒரு சில பேர் தொடர்றாங்க, ஒரு சில பேர் தொடர்றதில்லை, அவ்வளோதான் விஷயம். இப்போ அது நிறைய சிஸ்டமாக மாறிடுச்சு, நிறைய பேர் அதை அப்டேட்டடாக பண்ணுறாங்க. நம்ம அந்த ஆகமி கிரகம் தான் அதோட ஆணிவேர் அப்படின்னு அர்த்தம். இது எப்படி சார் பயன்படுத்துறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தருக்கு குழந்தையே இல்லை, ரொம்ப வருஷமாக கல்யாணம் ஆகி 15 வருஷமாக குழந்தை இல்லை, அவங்க ஜாதக கொடுப்பினில் 2 பேர்த்துக்குமே லக்னத்துக்கு 5ஆம் இடம் திதி சுன்னி ஆயிடுச்சு. 2 பேருமே கிட்டத்தட்ட ஒரே திதியில் பிறந்தவங்கள திருமணம் பண்ணி வச்சிட்டாங்க. 2 பேருமே சதுர்தசி திதி, 2 பேர்த்துக்குமே மிதுனம் கன்னி தனுசு மீனம் திதி சுன்னி. ஆனால் எப்படியோ 2 பேர் கல்யாணம் ஆயிடுச்சு. 2 பேர்த்துக்குமே கிரக ஆரம்பிப்பில் ஒரே லக்ன கொடுப்பினே அமைஞ்சு 2 பேர்த்துக்கு குழந்தை பாக்கியமே இல்லை. அவங்க டெஸ்ட் பேபிக்கு ரெடி பண்ணுறாங்க, அதுவும் நிற்க மாட்டேங்குது. எல்லா விஷயமும் பண்ணி பார்த்துட்டு சார் குழந்தை இல்லை, நாங்கள் தற்கொலை பண்ணிக்கலாமாங்கிற கண்டிஷனில் இருக்கோம். அந்த அளவுக்கு ஒரு 2 பேர் நம்மளை பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஜாதகத்தை நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது சூரியனோட நட்சத்திரமான, அதாவது கிருத்திகை உத்திரம் உத்திராடம் ஒரு நட்சத்திரத்துல கூட அவங்க 2 பேர்த்தோட ஜாதகத்திலையுமே கிரகம் இல்லை. அடுத்தது புனர்பூஷம் விசாகம் பூரட்டாதி, இந்த 3 நட்சத்திரத்திலையுமே அவங்க ஜாதகத்துல கிரகங்களே இல்லை. அப்போ இயற்கையாகவே அவங்க காலபுருஷத்துக்கு 5ஆம் அதிபதியே சூரியன் தான். பொதுவாகவே புத்திரக்காரகன் யாரு? குரு. புனர்பூஷம் விசாகம் பூரட்டாதி இந்த நட்சத்திரம், இந்த 2 நட்சத்திரத்திலையுமே அவங்க 2 ஜாதகத்துல கிரகங்களே இல்லை. அப்போ விதியிலேயே அவங்க பிறக்கும் போதே எழுதி வச்சாச்சு அவங்க குழந்தை பாக்கி இல்லைன்னு. அப்போ அந்த விதியை மதியால் வெல்லலாம் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க இல்லையா? அப்போ அதுக்கு நம்ம கடவுள் கிடையாது, நம்ம ஜோதிடர்கள்லாம் ஒரு சின்ன ஒரு பூசாரி மாதிரி தான் நம்மலாம். அப்போ அதுக்கு என்ன நம்மளால பண்ண முடியும் அப்படின்ட்டு அதுக்கு நம்ம அனலைஸ் பண்ணி அவங்களுக்கு ஆகமி கிரகமா சூரியனும் இருக்காங்க, குருவும் இருக்காங்க, இதில் 2ல் எது சார் எடுத்துக்கிறது அப்படின்னு ஒரு குழப்பம் வரும். அது எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ஜாதகத்தில் எந்த நட்சத்திரத்தோட அமைப்பில் கிரகங்களே இல்லையோ அதை ஒரு வரிசைப்படுத்தணும். உதாரணத்துக்கு சூரியன் குரு சனி புதன் 4 கிரகத்தோட நட்சத்திரத்துலையுமே உங்களுக்கு இல்லைன்னு வச்சுப்போமே, அதை எடுத்து ஓரமாக வச்சுக்கிறீங்க. டிகிரி நீங்கள் பார்க்கணும்.
சூரியனோட டிகிரி ஒரு 28 டிகிரி இருக்காருன்னு வச்சுப்போம். அடுத்தது ஒரு குரு இருக்காரு, அவர் வந்து 13 டிகிரி இருக்காருன்னு வச்சுப்போம். இதுல எது உங்க ஆகமி கிரகமா வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சூரியன் தான் ஆகமி கிரகமா வரும். அப்ப அதிக பாகை இருக்கிற கிரகம் ஆகமி கிரகமாக நான் எடுத்துக்கணும். அப்ப அவங்க 2 பேர்த்தோட ஜாதகத்திலயுமே சொல்லி வச்ச மாதிரி சூரியன் தான் ஆகமி கிரகமா வந்துச்சு. அப்ப சூரியனோட வழிபாடு ரொம்ப சிம்பிளான வழிபாடு தான் நம்ம சொன்னோம். 2 பேருமே ஒண்ணும் பண்ணாதீங்க. திருவண்ணாமலை போங்க. அது அக்னிஸ்தலம். திருவண்ணாமலை போறீங்க, கிரிவலம் குறிப்பிட்ட ஒரு 5 மாசம் நான் எழுதி கொடுக்குற நட்சத்திரத்தன்னைக்கு நீங்க போயிட்டு வாங்கன்னு சொல்லி போயிட்டு வந்தாங்க. அடுத்தது நெருப்பு வழிபாடு. ஒரு அணையா விளக்கு ஒன்று வாங்கி கொடுங்க, தீப பரிகாரங்கள் பண்ணுங்க, தீப வழிபாடுகள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். அப்ப தீப வழிபாடுகள் பண்ணினதுக்கு அப்புறமும் நெருப்பு ஸ்தலமான நம்ம திருவண்ணாமலை போனதுக்கு அப்புறமும் ஒரு அணையா விளக்க வாங்கி ஒரு கோயிலுக்கு நம்ம ஒரு சிவன் கோயிலுக்கு வாங்கி கொடுங்க அப்படின்னு சொன்னோம். ஒரு சிவன் கோயிலுக்கு அணையா விளக்க வாங்கி கொடுத்ததுக்கு அப்புறமா கரெக்டா 8வது மாசம் நம்ம பார்த்துருப்போனா 8வது மாசத்திலேயே கருத்தரிச்சு அவங்களுக்கு இயற்கையான முறையிலேயே கருத்தரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை இந்த ஆகமி கிரகம் வந்து கொடுத்தது. ஆகமி கிரகம்னா நம்ம முன்னோர்கள் வழிபட்டுட்டு வந்த தெய்வத்தை நம்ம விட்டுட்டோம் அப்படின்னு சுட்டி காட்டுறதுக்கு பேரு தான் ஆகமி கிரகம். இதை நீங்க எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒருத்தரோட ஜாதகத்துல என்னோட ஜாதகமே எடுத்துக்கலாம். என்னோட ஜாதகத்துல மிருகசிரிஷம், சித்திரை, அவிட்டம் இந்த 3 நட்சத்திரத்திலையுமே கிரகங்களே என்னோட ஜாதகத்துல வந்து இல்லை. நான் என்ன கிட்டத்தட்ட ஒரு 27 வயசு வரைக்கும் ரொம்ப கஷ்டம், ரொம்ப பொருளாதார ரீதியும் சரி நிறைய விஷயங்களை வந்து அடிமேல் அடி வாங்கிட்டு இருந்தேன். என்ன தெரிஞ்சவங்களுக்கு அது தெரியும். அந்த அளவுக்கு ரொம்ப சிறுசிலிருந்தே கஷ்டம் அதிகமாக நம்ம பட்டுட்டு இருந்தோம். இதை நம்ம இந்த விஷயம் நமக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறமா என்ன அங்கே போய் பார்த்தோம்னா, எங்கள் முன்னோர்களில் எங்கள் தாத்தாவோட குடும்பத்தில் பழனிக்கு தொடர்ச்சியாக போயிட்டு வந்திருக்காங்க. பழனி எங்கள் தாத்தா அதிகமாக போயிட்டு வந்த காரணத்தினால தான் அவருக்கு நல்ல ஒரு வளர்ச்சி வந்து கிடச்சிருக்கு. அந்த பழனி போகனது எனக்கு தெரியும், பட் நான் போகலை. நானும் போகல, அதிகமாக முருகனை கும்பிடவே இல்லை. அப்போ எப்போ இது எனக்கு தெரிய வந்து எனக்கு செவ்வாய் வந்து 27 டிகிரிக்கு மேலே இருக்காரு, ரேவதி நட்சத்திரத்தில் செவ்வாய் இருக்காரு. அப்போ டிகிரி அதிக பாகையாக வந்து எனக்கு ஆகமி கிரகமாக செவ்வாய் வந்தார். என்னைக்கு நான் வந்து திருச்செந்தூர் செவ்வாய் இருக்கிறது எனக்கு மீனத்தில் இருக்கு. என்னைக்கு நான் கடலோரத்தில் இருக்கக்கூடிய ஒரு முருகன் கோயிலுக்கு நான் போக ஆரம்பிச்சனோ அன்னையிலேருந்து எனக்கு வளர்ச்சி. அப்போ என்னோட ப்ளஸ்ஸு எங்கேன்னு நான் கண்டுபிடிச்சேன், என்னோட கர்மா எங்கே ஒளிஞ்சிருக்குன்னு நான் கண்டுபிடிச்சேன். அந்த கர்மாவை நான் வந்து தொட்டு கொடுத்தேன். அப்போது எப்போ நான் அந்த முருகனை வந்து நான் பிடிக்க ஆரம்பிச்சனோ அன்னையிலேருந்து எனக்கு வளர்ச்சி. அப்போது எங்கள் முன்னோர்களில் முருகனை கும்பிட்டுருக்காங்க, காவடி எடுத்திருக்காங்க, அதை நான் கண்டுக்கல. அதை எங்கள் அப்பாவும் நானும் அதை தொடலை. எப்போ அதை நான் தெரிஞ்சுக்கிட்டு எப்போ அதை நான் தொட்டனோ அதுலேருந்து எனக்கு வளர்ச்சி அப்படியே பீக் அப்படியே மாறுது. கீழே இருக்கிறது அப்படியே அடுத்தடுத்த கட்டமாக மாறுது. அது என்ன சேர்ந்தவங்களுக்கும் தெரியும். அப்போது வளர்ச்சிக்கெல்லாம் காரணம் நம்ம என்னதான் உழைச்சாலும் அந்த கடவுளோட அனுகிரகம் நமக்கு வேணும்னு சொல்லுவாங்க இல்லையா, அது இந்த ஆகமி கிரகம் என்னோட வாழ்க்கையில் வந்து மாத்துச்சு. அடுத்தது புனர்பூசம், விசாகம், புரட்டாதி இந்த 3 நட்சத்திரத்துலையுமே எனக்கு வந்து கிரகங்களே இல்லை. அப்போ இந்த குருவோட நட்சத்திரத்தில் இல்லைன்னா குழந்தைகளே கிடைக்காதா சார்? குழந்தைகளாக கிடைச்சிடும். ஆனால் குழந்தைகளோட விஷயத்தில் ஒரு ஆரோக்கிய ரீதியான பிரச்சனை அதிகமாக சந்திப்பாங்க. பணங்களை கையாள முடியாது. நகைகள் சார்ந்த விஷயத்தில் நகை தங்கவே தங்காது. நல்லா தெரிஞ்சுக்கங்க. யாருக்கெல்லாம் புனர்பூசம், விசாகம், புரட்டாதி நட்சத்திரத்தில் கிரகம் இல்லையோ அவங்க எவ்வளோ பெரிய கோடீஸ்வரன் இருந்தாலும் சரி நகை தங்காது, பணம் லாக் ஆகும், செக்கு விஷயத்தில் லாக் ஆவாங்க. குழந்தைகள் சார்ந்த விஷயத்தில் மருத்துவ ரீதியான செலவுகள் கிடைச்சிக்கிட்டே இருக்கும், வந்துக்கிட்டே இருக்கும் உங்கள் வீட்டில். இப்போ என்னோட ஜாதகத்தில் அது அப்படியே இருக்கு. இதையும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இல்லையா, இதையும் நம்ம சரி பண்ணணும் இல்லையா. குருவோட ஸ்தலம் எங்கே அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஆலங்குடி, நம்ம கும்பகோணம் பக்கத்தில் இருக்கு இல்லையா, அங்கே நம்ம போயிட்டு வரோம். அடுத்தது குருவோட ஸ்தலம் தான் நமக்கு திருச்செந்தூரும் குருவோட வீடு தான். அப்போ திருச்செந்தூரை நான் பிடிக்கிறேன். திருச்செந்தூர் நான் ஃபஸ்ட்டு டைம் போகும்போது பஸ்ஸில் போகிறேன். அடுத்த டைம் போகும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு காரு கேப்பு ஒரு 10,000 ரூபா வாடகைக்கு எடுத்து குடும்பத்தோடு போயிட்டு வரோம். அதுக்கடுத்து ஒரு சில வாரங்களில் ஒரு சில மாதங்களில் சொந்தமாக கார் எடுக்கிற சூழ்நிலை எனக்கு அதுக்கு அமைச்சு கொடுக்குன்னு நான் சொல்ல வரேன். அப்போது என்னோட ஜாதகத்தில் அந்த குருவோட காரகத்தை நான் தொட்டேன். குருவோட காரகம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு என்னோட கொடுப்பனையில் எனக்கு தங்காதுன்னு தெரிஞ்சு போச்சு, குழந்தைகளுக்கு பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு. இது எப்படி மாற்றுறதுன்னு நான் அதை மாற்ற ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் 1, 2 சின்ன சின்ன தங்கமாக சேர ஆரம்பிச்சதுன்னு நான் சொல்ல வரேன். புரியுது இல்லைங்களா? அப்போது அந்த என்னோட நெகட்டிவ் எதுவோ அதை நம்ம பாசிட்டிவாக மாற்றுறதுக்கு தான் வழிபாடுகள் இருக்குது. அப்போ குருவை நான் தொட ஆரம்பித்ததுக்கப்புறமா, குருவோட ஸ்தலங்களை நான் போக ஆரம்பித்ததுக்கப்புறமா பொருளாதாரம் சார்ந்தவைகளை ஒரு சின்ன அடுத்த ஸ்டெப்பு வந்து எனக்கு கிடைக்க ஆரம்பித்ததுக்கான காரணமும் இந்த ஆகமி கிரகம் தான். அப்போ என்னோட வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை மாற்றினது ஆகமி கிரகங்கள் மட்டுமே, வேறு எதுவுமே இல்லைன்னு நான் சொல்லுவேன்.
இப்போ ஆகமி கிரகம் என்னோட வாழ்க்கையில் மட்டும் மாத்தல, என்னை சார்ந்த ரொம்ப நொடிஞ்சு போய் கீழே இருக்கிறவங்க நிறைய பேத்துக்கு இந்த ஒரு 50 பேர் சொன்னேன் இல்லையா, அந்த 50 பேத்துல எத்தனை பேத்துக்கு இந்த ஒரு அமைப்பை நான் கொடுத்தனோ அவங்களும் மேலே வந்திருக்காங்க. அவங்களும் மேலே வந்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு வந்து வந்திருக்காங்க. அவங்களும் மேலே வந்து பொருளாதார சார்ந்த விஷயத்துல ஜெயிச்சிருக்காங்க. இன்னொரு சில விஷயம் இதே மாதிரி மிருகசீரிஷம் சித்திரை அவிட்ட நட்சத்திரத்துல கிரகம் இல்லை. அவருக்கு சொத்து விஷயம் பங்காளி சண்டை பயங்கரமா போயிட்டு இருக்கு. இட பிரச்சனை முடியவே இல்லை. ரொம்ப வருஷமா இழுத்துட்டு இருக்குங்க. 15 வருஷமா கோர்ட்டு கேஸே போயிட்டு இருக்குங்க. முடியவே இல்லைன்னாரு. அவருக்கு இதை வச்சு செங்கல் வாங்கிட்டு போங்க, செங்கல் வாங்கிட்டு போய் ஏதோ ஒரு முருகன் கோயில் திருப்பணியில் போய் நீங்கள் ஒப்படைச்சிட்டு வாங்க. ஒரு குறிப்பிட்ட அளவு நான் சொன்னேன், இந்த செங்கல் வாங்கிட்டு போய் நீங்கள் அந்த திருப்பணி செய்கிற முருகன் கோயிலில் கொடுத்துட்டு வந்து பாருங்க, உங்களுக்கு அந்த தீராத சொத்து பிரச்சனை தீரும். இந்த முருகனை கும்பிடுங்க, வேல் வாங்கி வைக்கிறேன்னு வேண்டிக்குங்க நம்ம சொன்னோம். அதை செஞ்சதுக்கு அப்புறமா அவருக்கு வந்து அந்த வழக்கு வந்து சமாதானமா முடிஞ்சது அப்படிங்கிறத அதோட இருக்கும். இப்போ நாகமி கிரகம் எந்த அளவுக்கு வேலை செய்யுங்கிற விஷயத்தை எடுத்துக்கலாம். அப்படியே இன்னொன்னு சொல்லிக்கலாம். யார் ஜாதகத்துல எல்லாம் ரோகிணி, அஸ்தம், திருவோணம் இந்த 3 நட்சத்திரத்துல கிரகங்கள் இல்லையோ, ரோகிணி நட்சத்திரத்துல கிரகம் இல்லை, அடுத்தது அஸ்த நட்சத்திரத்துல கிரகம் இல்லை, திருவோண நட்சத்திரத்துல கிரகமே இல்லை அப்படிங்கிறவங்க, ஏன்னா என்னோட ஜாதகத்துல அதுவுமே இல்லை. என்னோட ஜாதகத்தை தான் நான் இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கேன். என்னோட ஜாதகத்துல இது எதுவுமே இல்லை. அப்போ இந்த 3 கிரகங்களுக்கு உண்டான கிழமை என்ன கிழமைங்க? திங்கக்கிழமை. திங்கக்கிழமை உங்க ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு அம்மன் கோயிலா இருக்கணும். அது கிழக்கு பார்த்த அம்மன் கோயிலா இருந்தால் ரொம்ப நல்ல விஷயம். கிழக்கு பார்த்த அம்மன் கோயிலுக்கு சிம்பிளா திங்கக்கிழமை போயிட்டு வந்து பாருங்க, அவ்வளோ வளர்ச்சி கிடைக்கும். இதை நான் ஃபாலோ பண்ணேன். திங்கக்கிழமை சேடர்பாளையம் மாரியம்மன் கோயில் இருக்கு, அங்க இருக்கிற ஏரியா மக்களுக்கு தெரியும். அந்த கோயில் திங்கக்கிழமை என்ன வேலை கிடந்தாலும் அங்கே நான் போவேன். போக போக நல்ல மாற்றங்கள் வந்து எனக்கு ஜீரோவில் இருக்கிறவங்கள ஒரு படியாக 10 ஸ்டெப் 20 ஸ்டெப்பாக கூட்டிகிட்டு போனதில் அந்த அகமி கிரகத்தோட பங்கா நான் அதையும் எடுத்துக்கிறேன்னு சொல்ல வரேன். அப்போது இந்த 3 நட்சத்திரத்தில் கிரகம் இல்லை, உங்கள் ஜாதகத்தில் இல்லைன்னு வச்சுக்கிட்டா கூட நீங்கள் அம்மன் வழிபாடு, அம்பாள் வழிபாடு, ஆற்றோரமாக இருக்கக்கூடிய அம்பாள் வழிபாடு நீங்கள் எடுத்துக்க வளர்ச்சி கொடுக்கும். அடுத்து மாசாணி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வந்தாலும் ஆறு இருக்கு, ஆற்றங்கரையோரமாக அம்மன் இருக்கிற காரணத்தினால அது மிகப்பெரிய மாற்றங்கள் வந்து கொடுக்கும். இது மாதிரி ஒவ்வொரு நட்சத்திரத்தோட விஷயங்களை மீட்டு தர்றதுக்கு பேர் தான் ஆகமி கிரகம். இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தர் ஜாதகத்துல பூசம், அனுஷம், உத்திரட்டாரு இந்த 3 நட்சத்திரத்திலையுமே கிரகம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு தொழில பயங்கர போராட்டம் இருக்கும். அவர் எல்லா இன்டெலிஜென்ட்டும் இருப்பாரு, 10 பேர்த்த வச்சு வேலை செய்யற கெப்பாசிட்டி அவருக்கு இருக்கும். ஆனா தொழில் பண்ண முடியாது, தொழில தோத்துக்கிட்டே இருப்பாரு. எங்க அவர் மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு செக் பண்ணி பார்த்தோம்னா இந்த நட்சத்திரத்துல அவருக்கு கிரகமே இருக்காது. அப்ப அதனாலதான் அவருக்கு வந்து தொழில், அவங்க தாத்தா நல்லா தொழில் பண்ணியிருப்பாரு, அவங்க அப்பா நல்லா தொழில் பண்ணியிருப்பாரு, ஆனா அவர் கைக்கு வரும்போது அது ஜீரோ ஆயிருக்கும். நிறைய பேர் பார்த்துருப்போம். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் அவங்க அப்பா 4 லாரி வச்சிருந்தாரு, அதுக்கப்புறம் அவன் பையன் கைக்கு வந்துருச்சு, 4 லாரியுமே வித்துட்டாங்க. எங்கடா தப்பு நடக்குன்னு போய் பார்த்தோம்னா இத்தனைக்கும் அந்த பையன் அதுலேயே தான் ஊறி இருக்கு அப்படி. பட் அவர் ஜாதகத்துல வந்து பார்த்தீங்கன்னா தனியோட நட்சத்திரத்துல கிரகங்கள் வந்து இல்லை. அப்போ இதுக்கு என்ன சார் பண்ணணும் அப்படின்னு போயிட்டு அவர் ஜாதகத்துல அனலைஸ் பண்ணி ஒரு காவல் தெய்வ வழிபாடு எடுத்து சொல்லி ஒரு காவல் தெய்வத்தோட வழிபாடு பண்ணி சனியோட ஆக்டிவேஷனை அவருக்கு அதிகப்படுத்துனதுக்கு அப்புறமா அவர் தொழிலில் ஜெயிக்க ஆரம்பிச்சாரு. தொழில் சார்ந்த விஷயத்திலையும் அடுத்தடுத்த கட்டத்துக்கு வர ஆரம்பிச்சாருன்னு எடுத்துக்கலாம். அப்போ ஆகமி கிரகம் சனியோட நட்சத்திரத்துல எதுவுமே கிரகம் இல்லை அப்படின்னா சனி பகவானை பிடிக்கணும். அந்த சனி பகவானை சூட்சம முறைகளோட பிடிச்சோம்னா அந்த ஆகமி கிரகம் நல்லா வேலை செய்யணும்னு எடுத்துக்கலாம். இன்னொரு ஜாதகத்துல வந்து பார்த்தீங்கன்னா புனர்பூசம், விசாகம், புரட்டாதி, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆயிலியம், கேட்டை, ரேவதி புதனோட நட்சத்திரத்துல கிரகங்களே இல்லை அவங்க ஜாதகத்தை வச்சுக்கிட்டா நம்ம எந்த ஸ்கூல்ல கொண்டுட்டு போய் சிபிஎஸ்சி ஸ்கூல்ல விட்டாலும் சரி, இல்லை எந்த ஸ்கூல்ல கொண்டு போய் விட்டாலும் சரி, படிப்பு உள்ள 1% கூட போகவே போகாது. அப்போ அவங்க ஜாதக கொடுப்பனையிலேயே புதனோட நட்சத்திரங்கள கிரகம் இல்லை அப்படின்னாலே அவங்க படிப்புல ரொம்ப மந்தமா இருப்பாங்க, அல்லது உறவுகள் சார்ந்த விஷயத்துல, இல்லை உடல்ல நரம்புகள் சார்ந்த விஷயம், நரம்பு கோளாறு, இன்னும் நிறைய டிவிஷன் பாதிக்கும். அப்போ அந்த புதனோட நட்சத்திரத்துல கிரகம் இல்லை, ஆனா அவங்க படிக்க வைக்க ஆசைப்படுறாங்க. அப்போ அந்த புதனுக்கு ஏற்ற ஒரு வழிபாடு அவங்களுக்கு நம்ம சொல்லி அதுக்கப்புறம் அவங்க செஞ்சு இன்னைக்கு அதே பையன் வந்து நீட்டுக்கு படிச்சு டாக்டரா படிச்சுட்டு இருக்க. அப்படி இந்த ஆகமி கிரகம் அவங்களுடைய தலையெழுத்தை மாத்துறதுக்கு பயன்படும் அப்படின்னு அர்த்தம். இது பொருளாதாரத்துக்கு மட்டும்தான் யூஸ் ஆகுமா சார்? நோய்க்கும் யூஸ் ஆகும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச ஒரு ஜாதகர், அவர் வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாயோட ஆதிக்கம் அவருக்கு இல்லை. அவருக்கு என்ன நோயின்னு பார்த்தீங்கன்னா அது மசில்ஸ் பிரச்சனைன்னு சொல்லுவாங்க. உடம்பு தளர்ந்து போயிடும், உட்கார்ந்தா எந்திரிக்க முடியல, அப்படியே கால் சுருங்குது, கை சுருங்குது. டாக்டர் அனலைஸ் பண்ணிட்டு 30 வயசுக்கு மேலே இந்த பையனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லைங்க,
அப்படியே வீல் சேரோட தான் போக போறாரு. அதனால இவர் நடமாட்டம் இப்போ ஒரு 22 வயசு நடமாடிட்டு இருக்கா அப்படி. பட் தொடர்ச்சியாக ஒரு 5-6 வருஷம் போனாருன்னா அவர் வந்து வாய்ப்பு ரொம்ப குறைவுன்னு அந்த பையன்கிட்டே சொல்லிட்டாங்க. ஒரு சில கவுண்ட்ஸ் வந்து ஒரு 200க்குள்ள கவுண்ட்ஸ் இருக்குன்னாங்க. ஆனால் அவரோட ஜாதகத்தில் 1200க்கு மேலே ஏதோ ஒரு கவுண்ட் சொன்னாங்க. அது நமக்கு புரியல. பட் மெடிக்கலா இந்த மாதிரி ஒரு கிளைண்ட் வராங்க. பட் மசில்ஸுங்கிறது செவ்வாய், அது நமக்கு புரியுது இல்லையா? அப்போ அவங்க ஜாதகத்தை பார்த்துட்டு செக் பண்ணும்போது இதே பிரச்சனை அவருக்கு இருக்கு. அப்போ இந்த மாதிரிமா இருக்கு. நீங்கள் செவ்வாய்க்கிழமை பக்கத்தில் இருக்கிற முருகன் கோயிலுக்கு போயிட்டு தம்பியை நான் சொல்கிற மாதிரி ஆன்டி கிளாக் வைஸாக சுத்த வைங்க, ஒரு சின்ன பரிகாரம் சொல்கிறேன்னு சொல்லி வழிபாடு சொன்னோம். இது செவ்வாய்க்கிழமை தொடர்ச்சியாக பண்ணிட்டு வர்மக்கலை ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க சொல்லுங்க, ஆயுர்வேதிக் எடுத்துக்க சொல்லுங்க, சித்தா எடுத்துக்க சொல்லுங்க. அவங்க ஜாதகத்தில் இருக்கிற ஆகமி கிரகம், ஒரு சில ஆகமி கிரகத்தை துணைக்கு எடுத்துக்கிட்டோம். அவர் ஜாதகத்தில் சனியோட நட்சத்திரத்தில் பலமாக இல்லை. அப்போ சனியை எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் போய் ஆயுர்வேதிக் எடுத்துவாங்க, கேரளா போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துவாங்கன்னு சொன்னாங்க. அது எடுத்ததுக்கு அப்புறமா அவருடைய உடம்பு ரிக்கவர் ஆகிட்டு இருக்கு. ஆனால் நிச்சயமாக அவங்க அம்மா இன்ன வரைக்கும் அழுதுட்டு இருக்காங்க. நான் எழுதி சொல்லியிருக்கேன், நிச்சயமாக உங்கள் பையனுக்கு எந்த பிரச்சனையும் வராது, தைரியமாக இருக்குன்னு சொல்லியிருக்கோம். ட்ரீட்மெண்ட் எடுக்க அவருக்கு நல்ல ஒரு பெனிஃபிட் தெரியுது. ஆண்டவன் படத்தில் அவருக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு நான் வேண்டிகிட்டு இருக்கேன். இதை பார்க்குற நீங்களும் வேண்டிக்கலாம். நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, இந்த ஆகமி கிரகம் நோயையும் கட்டுப்படுத்தும், பரம்பரை நோயை கூட கட்டுப்படுத்தக்கூடிய விஷயம், பரம்பரை சாபத்தை கூட ஒரு குணப்படுத்தக்கூடிய விஷயம் இந்த ஆகமி கிரகத்துக்கு இருக்குங்கிற விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ ஆகமி கிரகத்தை நம்ம கரெக்டாக பிடிச்சி அந்த டிகிரி வயசில் எடுத்து என்ன கிரகம் வருதோ அந்த கிரகத்தை நம்ம பிடிச்சோம்னா அதுதான் குபேரன் அப்படின்னு நான் சொல்ல வரேன். அந்த குபேர செல்வத்தை நம்ம தொட்டுட்டோம்னா நம்மளும் நம்ம குபேரன்னா உடனே லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் எடுக்க வேணாம். வாரம் ஒரு 3000 ரூபா சம்பளத்துக்கு நீங்கள் வேலைக்கு போயிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கும் போது அதை ஆக்டிவேஷன் பண்ணும்போது 3000ங்கிறது ஒரு 3500, 4000, 5000ன்னு படிப்படியாக ஒரு விரைய செலவு 2000 ஆகிட்டு இருக்கு, அது விரைய செலவு 1000 கட்டுப்படுத்த முடியும். புரியுது இல்லைங்களா? அப்போ நீங்கள் எந்த துறையில் இருக்கீங்களோ, எந்த மட்டத்தில் இருக்கீங்களோ அந்த மட்டத்திலேருந்து ஒவ்வொரு ஸ்டெப்பாக நீங்கள் கண்ணு முன்னாடி எந்த விதமான மந்திரமும் இல்லாமல் வெறும் வழிபாடுகள் மட்டுமே அவங்கள அடுத்த கட்டத்துக்கு கூட்டிகிட்டு போகும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இதே போல் மீண்டும் ஒரு அடுத்த பதிவில் வந்து நான் இன்னொரு கருத்தோட நான் சந்திக்கிறேன். என்னோட நம்பர் 9787779954. இந்த நம்பருள்ள நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கால் பண்ணால் எடுக்கிற சூழ்நிலை ரொம்ப கம்மி, நிறைய டைம் சொல்கிறது தான். அதனால் மெசேஜில் போட்டு விடுங்க, கார்டு எடுக்கிங்க, சங்கடப்பட வேண்டியதில்லை. ஓகேங்களா? மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்கள் குமார். நன்றி, வணக்கம்.